அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் கன்னி ராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, முடியாது என நினைத்த காரியங்களை முடித்து காட்டப் போகும் 2 கர்ம கிரகங்கள், காலத்தால் முடியாததை, கடவுளால் கொடுக்க முடியாததை, நீங்கள் செய்த பாவ புண்ணியத்தால் உங்களுக்கு திருப்பி கொடுக்க போகும் 2 விதமான கிரகங்கள் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் பயணிக்கப் போகின்றன. அப்படிப்பட்ட அந்த ராகு கேதுகளுடைய நட்சத்திர பயிற்சியால் உங்களுடைய வருமானம் முதல் உங்களுடைய சொத்துக்கள் வரை மாபெரும் விபரீத மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கப் போகுது. அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் ஏற்கனவே சனி பயிற்சி பலன் மற்றும் தமிழ் புத்தாண்டு பலன் பதிவிட்டாச்சு. பார்க்கல நான் சேனலில் போய் பாருங்கள். மேலும் டிஸ்கஸ் லிங்க் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயணிச்சுங்க. மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆல் ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. அந்த நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, கன்னிராசி ராசிநாதன் புதன், மேலும் அஸ்த நட்சத்திர அதிபதி சந்திரன், ரெண்டுமே நட்பு கிரகங்கள். அதனாலே கன்னி ராசியில் மற்ற நட்சத்திரத்திற்கு இல்லாத ஒரு தன்மை அஸ்த நட்சத்திரத்திற்கு உண்டு. மதிநுட்பம், தன்னுடைய திறமையால், தன்னுடைய அறிவால், தன்னுடைய டேலண்ட் மூலமாக பல காரியங்கள் நீங்கள் சாதிப்பீங்க. வாழ்நாள் முடியும் வரை ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டே இருக்கக்கூடியவர்கள் நீங்கள். திறம்பட பேசக்கூடியவர்கள் நீங்கள். இருந்தாலும் கூட உங்களுக்கும் எதிரிகளும் துரோகிகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த எதிரிகளையும் துரோகிகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு வீடுனா அது 6ஆம் வீடு. அந்த 6ஆம் வீடு கும்பம். அந்த கும்பத்தில் ராகு பகவான் தன்னுடைய நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் பயணிச்சுக்கிட்டு இருக்கார். அப்போது எதிரிகளை வெளிக்காட்டி கொடுப்பார் இந்த ராகுவான். அப்போ அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த எதிரியால் துரோகியால் இருக்கக்கூடிய பிரச்சனை இப்போ கொஞ்சம் விஸ்வரூபம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கும், வெளியில் தெரிய வரும். ஆனால் அதுவே ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதே ராகுவான் இந்த சதய நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த இடத்தில் எதிர்பார்த்ததை விட எதிர்பார்த்ததற்கு அதிகமான முறையில் கடன் உதவி கிடைக்கும், பணப்பொருளாதாரம் கிடைக்கும். வேலையே இல்லாதவங்களுக்கு திடீர்னு 2 வேலை கிடைச்சா அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரே நேரத்தில் 2 விதமான வேலை வாய்ப்புகள் அல்லது 2 விதமான தொழில் வாய்ப்புகள், வருமானத்தை கொடுக்குற வாய்ப்புகள் மாறும். இதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு உண்டு. ஸோ வருமானம் முதல்ல நான் சொன்னேன் இல்லையா, அந்த வருமானம் 2 விதமான வழிகளில் வரக்கூடிய வாய்ப்பினை இந்த ராகுவான் கொடுக்குறார். அடுத்து 12இல் இருக்கக்கூடிய கேது, சிம்ம ராசியில் இருக்கக்கூடியவர், மார்ச் மாதத்திற்கு பிறகு தன்னுடைய சொந்த நட்சத்திரமான மக நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். மகத்தில் பிறந்தால் ஜகத்தை ஆளணும் சொல்லுவாங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த மக நட்சத்திரம். அதில் அந்த மக நட்சத்திரத்துக்கு அதிகமான கேதுவன் பயணிக்கிறாரு. உங்களுடைய கன்னிக்கு அது 12ஆம் வீடாக அமையுது. சந்திரனுக்கு இந்த ராகு இதில் 2மே பகை கிரகங்கள் தான், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் அந்த 2 கிரகமே 6, 12 போன்ற மறைவு ஸ்தானங்களில் மறைஞ்சிருந்தாலும் இப்போ 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது எதை செய்வார்னா சொத்து விஷயத்தை செய்வார். ஒரு சொத்தை விற்க வைப்பார், விற்க வைத்து இன்னொரு சொத்தை வாங்க வைப்பார். ஸோ பூர்வீகத்தை விட்டு இடத்தை மாற்றுவார். சொந்த பந்தங்களோடு இருப்பதை விட்டு விலகி வேறு ஒரு இடத்துக்கு இடம் மாற்றுவார். அப்போ எப்படினாலும் ஒரு சொத்துக்களை விற்கக்கூடிய யோகம் கண்டிப்பாக இருக்குது. விற்று வேறு பக்கம் மாறக்கூடிய வாய்ப்பு இங்கே இருக்குது. வீடு மாற்றம், சொத்துக்கள் மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். திருமணம் முடித்தவர்களுக்கு மாமியார் வீட்டு வழி உறவுகள் ரீதியான சில இழப்புகள், சில பிரச்சனைகள், சில விரய செலவுகள் ஏற்படும். மெடிக்கல் செலவு வீட்டில் கூடிய பெரியவர்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே ஏற்படும். சரிங்களா? சரி, இன்னொரு பக்கம் இப்போ ராகு அவர் 6ல் இருக்கிறார் இல்லையா, இந்த ஒரு நேரத்தில் இந்த ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங் போன்ற விஷயங்கள், மார்க்கெட்டிங் வியாபாரங்கள் நல்ல விதத்தில் போகும். நல்ல அதனுடைய லாபங்கள் கிடைக்கும். மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க, ஃபைனான்ஸ் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க மற்றும் நீதித்துறை சார்ந்த ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு சூப்பரான காலகட்டம். அவங்களுக்கு நல்ல ஒரு யோகம் இருக்கும். இந்த ஒரு நேரத்தில் வெளிநாடு யோகம் இல்லை வேறு ஒரு ஊருக்கு இடம் மாறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அது சாதாரணமாக அவங்களுக்கு அமைஞ்சிரும். அதில் நல்ல விதத்தில் ராகு இதுகளை பச்சை கொடி காட்டி விட்டுரும். தாராளமாக அதில் போயிடலாம். ஆனால் கடன் கிடைக்குது என்றதுக்காக பெரிய அளவு கடனை வாங்கி மாட்டிக்கொள்ளாதீர்கள். அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. சரிங்களா? சொத்துக்களை விற்கும்போது அல்லது விட்டு கொடுக்கும்போது ஏமாந்துடாதீங்க. அதில் கொஞ்சம் கவனம் தேவை. ஓகேங்களா? மற்றபடி நீங்கள் பயப்படாமல் இருக்கலாம். கண்டகச்சனி 7இல் மீனத்தில் கூடிய சனிவன் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ கண்டகச்சனியோட காலகட்டங்கள் எதையுமே நேர் வழியில் பயணிக்கிறது உங்களுக்கு நல்லது. நண்பர்கள், மிக முக்கியமாக வாழ்க்கை துணை போன்றவர்களிடம் நீங்கள் எதிர்பார்த்தது நிறைவேறாது. அதனால் மற்றவங்களை எதிர்பார்த்து சில காரியங்களுக்காக நீங்கள் காத்திருக்காதீர்கள். உங்களுடைய சுயமுயற்சி, உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணம், உங்கள் கையில் இருக்கக்கூடிய சொத்து, உங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் சில வேலைகள் நடந்தால் உங்களுக்கு நல்லது. அதை மட்டும் பார்த்துக்குங்க. மேலும் மிக முக்கியமான முறையில் ஜூன் மாதத்திற்கு பிறகு அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம், அதிரடியான முறையில் பண வருவாய்,
மற்றும் புதிய உறவுகள் வருவது கண்டிப்பாக கிடைக்கும், நடக்கும். சரிங்களா? ஸோ இந்த ராகு கேதுகள் கர்மாக்களை மாற்றக்கூடிய கிரகங்கள், கர்மா ரீதியான பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகங்கள். அப்போ இந்த கிரகங்களால் ஒரு கெடுபலன் ஏற்படாமல் இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயமாக திருப்பாம்புரம், திருநாகேஸ்வரம் அல்லது சங்கரங்கோயில் போன்ற திருத்தலங்களுக்கு ராகு கால நேரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை 10 to 12 அந்த நேரத்தில் போய் தரிசனம் செய்வது நல்லது. அல்லது உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய துர்க்கை மற்றும் காளியம்மன் போன்ற பெண் தெய்வங்களை வழிபாடு செய்கிறது நல்லது. சரிங்களா? ராகு கடனை கொடுக்கும், கேது விரைய செலவுகளை கொடுக்கும். ஓகேங்களா? ஆனால் விபரீதமான முறையில் வருமானத்தை கொடுக்கக்கூடிய குறுக்கு வழிகளை, பல வழிகளை வேலை மற்றும் தொழில் ரீதியான முறையில் உங்களுக்கு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும். டேலண்ட், திறமை இருக்கக்கூடிய நீங்கள் நுணுக்கமான முறையில், சாமர்த்தியமான முறையில் சம்பாதித்து கொள்ளலாம். சரிங்களா? இருந்தாலும் கவனம் தேவை, மற்றபடி பயப்படாமல் இருக்கலாம். சரிங்களா? இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்.